சென்னை கால்பந்து லீக்கை தமிழ்நாடு அரசு எடுத்து நடத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று சென்னை எஃப்சி அணியின் முன்னாள் வீரர் தனபால் கணேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை நேரு பூங்காவில் உள்ள கால்பந்து லீக் 4வது சீசன் தொடக்க விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமீப காலமாக கால்பந்து மைதானங்களை தமிழ்நாடு அரசு மேம்படுத்தி வருவதாக தெரிவித்தார். சென்னை கால்பந்து லீக்கை தமிழ்நாடு அரசு எடுத்து நடத்த வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். இந்த லோக்கல் லீக் நடக்கணும், நடக்குது. ஆனால் ப்ராப்பராக நான் 2008 விளையாண்டு அந்த மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்லை. நான் சென்னை லீக் ஒரே ஒரு வருஷம் தான் விளையாண்டுருக்கேன். நான் சென்னையில் ஒரு வருஷம் தான் இருந்திருக்கேன். ஏன்னா நான் நெய்வேலி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அந்தளவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, நான் அதை பேஸ் வச்சு தான் நான் புனே எஃப்சிக்கு போனேன், ப்ரொஃபஷனல் ஃபுட்பாலை ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு நல்லா இருக்கேன்னா அது சென்னை லீக் தான் நான் சொல்லுவேன். இது பழைய மாதிரி ப்ராப்பராக வரணும். மெயினாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். அங்கே இருக்கிற ஒரு சில கிரவுண்டுக்குமே இப்போ நிறையா வந்துட்டுருக்கு. அதுவும் இப்போ நான் பிவி காலனியில் இருக்கேன். எங்கள் கிரவுண்டுக்கும் ஃபண்ட் அலாட் ஆகிருக்கு. இப்போ எங்ககிட்டே இவ்வளோ அலாட் ஆகிருக்கு, இவ்வளோ பண்ண போகிறோம், இது நடக்க போகுதுன்றது யாருமே சொல்கிறது இல்லை. அது எவ்வளோன்னு தெரியல. என்கிட்ட 80 lakhs ஆச்சுன்னாங்க. ஆனால் கிரவுண்டில் பண்ணது ரொம்ப கம்மியாக பண்ணாங்க. அது அந்த கான்ட்ராக்டர்கிட்ட நாங்கள் பேசினோம். அவர் பாதி பண்ணிவிட்டு மண்ணெல்லாம் கொட்டாமல் எப்படி பாதியை முடிக்காமல் ஓடிட்டார். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இது கவர்மெண்ட்டுக்கு தெரியணும்.